வணக்கம். மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 3ஆம் பிறை இருக்குது. நல்ல யோகம் இருக்குது, நல்ல நட்சத்திரம் இருக்குது. எனவே செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் கூட இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலே சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்பொழுது பார்க்கலாம். புதன்கிழமைக்கும் சேர்த்து சொல்லியிருக்கோம், பார்த்துக்கோங்க. மேஷராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. செவ்வாய் புதன் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. தேவையற்ற கர்வம், திமிர், ஆணவம் இதெல்லாம் நீங்கள் பேச்சில் வெளிப்படுத்துவீங்க. ஆனால் கேட்குறவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஆமாம், உங்களோட முதுகு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சட்டையோட முதுகு பக்கத்தில் என்ன இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாது இல்லை? அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு சரியாக இருப்பீங்க, ஆனால் நிஜமாக சரியாக இருக்கிறது இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். தெய்வ சக்தி உங்களை காப்பாற்றுவதற்கு அது முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு செவ்வாய், 4 தெற்கு பச்சை புதன். 2 நாளும் காலையில் விநாயகருக்கும் ராத்திரி முருகனுக்கும் தீபம் போடணும். ஓம் ரோகிணி தேவியை போற்றி, கிருத்திகா தேவியை போற்றி, பூமா தேவியை போற்றி, பாமா தேவியை போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. காய்ச்சலுக்கு கால்பால் மாதிரி இது. ஆமாம், உறுதி, நல்ல மாற்றம் இருக்கும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. ரிஷபராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம், சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, எதிரிகளுக்கு கூட உதவுகிற குணம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 1 9 வடக்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் புதன். நேயர்களை இந்த 2 நாளும் மனசுக்குள்ள உங்களுக்கு நன்மைகள், நிம்மதி அதிகமாகும். எனவே 2 நாளும் சிறப்பாக இருக்கிறதுனால திருஷ்டி இருக்கும். விநாயகருக்கு 2 நாளும் தீபம் போட்டுருங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு 2 நாளும் பசியாத்துங்க. 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தில் வெய்யோன் அப்படிங்கிற பகுதி படித்து பாருங்கள், இலவசமாக கிடைக்குது செல்ஃபோனில். சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் 2 நாளும் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இல்லை. தேவையற்ற பேச்சு, பதட்டம், சிக்கல், வம்பு, வழக்கு எல்லாம் இருக்குது. மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏன்? மிருகசீரிடத்துக்கும் செவ்வாய்க்கும் தலைவர் முருகன், மிருகசீரிடத்தினுடைய தலைவர் செவ்வாய். சரி, மொத்தத்தில் செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 1 தெற்கு சிவப்பு புதன் சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். உயர்வு உண்டு, நல்ல நாள். கலகிறீங்க. அனுகூலமான எண் 1 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படித்து பாருங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, செவ்வாய்க்கிழமை தப்பிச்சுக்குவீங்க. புதன்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. அதனால் கோயிலில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டு திருப்பாவை படிச்சிருங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதை பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உங்கள் ராசிக்கு தலைவர் புதன்கிறதுனால சூரியனுக்கும் புதனுக்கும் தீபம் போடுறது நல்லது. கடகராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். செவ்வாய் புதன் 2 நாளுமே வெற்றி, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 1 2 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 7 1 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் புதன். நேயர்களை இந்த 2 நாளும் மனசுக்குள்ள உங்களுக்கு நன்மைகள், நிம்மதி அதிகமாகும். எனவே 2 நாளும் சிறப்பாக இருக்கிறதுனால திருஷ்டி இருக்கும். விநாயகருக்கு 2 நாளும் தீபம் போட்டுருங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு 2 நாளும் பசியாத்துங்க. 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தில் வெய்யோன் அப்படிங்கிற பகுதி படித்து பாருங்கள், இலவசமாக கிடைக்குது செல்ஃபோனில். சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் 2 நாளும் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி.
சிம்ம ராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாள். அப்புறம் என்ன கலக்குங்க. அம்மா மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. மகத்துக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் கேது பகவான். சரி, மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 2, 7 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 7, 1 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு புதன். நேயர்களே, இந்த 2 நாளும் மனசுக்குள்ள உங்களுக்கு நன்மைகள் நிம்மதி அதிகமாகும். எனவே 2 நாளும் சிறப்பாக இருக்கிறதுனால திருஷ்டி இருக்கும். விநாயகருக்கு 2 நாளும் தீபம் போட்டுருங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு 2 நாளும் பசியாத்துங்க. 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தில் வெய்யோன் அப்படிங்கிற பகுதி படித்து பாருங்கள். இலவசமாக கிடைக்குது செல்ஃபோனில். சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் 2 நாளும் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நிம்மதி நல்லது. அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடுறது நல்லது. சித்திரைக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் செவ்வாய். நேயர்களே, இந்த 2 நாளும் மனசுக்குள்ள உங்களுக்கு நன்மைகள் நிம்மதி அதிகமாகும். எனவே 2 நாளும் சிறப்பாக இருக்கிறதுனால திருஷ்டி இருக்கும். விநாயகருக்கு 2 நாளும் தீபம் போட்டுருங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு 2 நாளும் பசியாத்துங்க. 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தில் வெய்யோன் அப்படிங்கிற பகுதி படித்து பாருங்கள். இலவசமாக கிடைக்குது செல்ஃபோனில். சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் 2 நாளும் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. துலாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே சூப்பர். புதன் செவ்வாய் புதன் 2 நாளுமே வீண் செலவில்லை, கவலை இல்லை, வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், உயர்வு உண்டு. நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 2, 1 தெற்கு கிழக்கு வெள்ளை நீலம் புதன். நேயர்களே, இந்த 2 நாளும் மனசுக்குள்ள உங்களுக்கு நன்மைகள் நிம்மதி அதிகமாகும். எனவே 2 நாளும் சிறப்பாக இருக்கிறதுனால திருஷ்டி இருக்கும். விநாயகருக்கு 2 நாளும் தீபம் போட்டுருங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு 2 நாளும் பசியாத்துங்க. 2 நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்தில் வெய்யோன் அப்படிங்கிற பகுதி படித்து பாருங்கள். இலவசமாக கிடைக்குது செல்ஃபோனில். சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் 2 நாளும் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். நல்ல நாள் என்று சொல்லவே முடியாது. கெட்டது நல்லதா தெரியும், நல்லது கெட்டதா தெரியும். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் அனுஷம் கேட்டை விசாக நாள். சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. 2 நாட்களும் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. 2 நாளும் காலையில் விநாயகருக்கும் ராத்திரி முருகனுக்கும் தீபம் போடணும். ஓம் ரோகிணி தேவியை போற்றி, கிருத்திகா தேவியை போற்றி, பூமா தேவியை போற்றி, பாமா தேவியை போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. காய்ச்சலுக்கு கால்பால் மாதிரி இது. ஆமாம், உறுதி. நல்ல மாற்றம் இருக்கும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. கவலை இல்லை, பதட்டம் இல்லை, நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 2, 1 வடக்கு தெற்கு பச்சை மஞ்சள் புதன். மொத்தத்தில் 2 நாட்களுமே சிறப்பான நாட்கள். சந்தோஷம். ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் உங்கள் மேலே இருக்குது. 2 நாளும் காலையில் விநாயகருக்கும் ராத்திரி முருகப்பெருமானுக்கும் தீபம் போடணும். அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்தணும். இதெல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி இருக்காது, வைத்தறிச்சல் இருக்காது, உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிறை பலமான பிடிவாத விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடுங்க. அவிட்டத்துக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் தலைவர் செவ்வாய். மொத்தத்தில் 2 நாளுமே வெற்றி. அனுகூலமான எண் 1, 3 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன்.
ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் உங்கள் மேலே இருக்குது. 2 நாளும் காலையில் விநாயகருக்கும் ராத்திரி முருகப்பெருமானுக்கும் தீபம் போடணும். அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி இருக்காது, வைத்தறிச்சல் இருக்காது, உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக உள்ளது. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உங்கள் பிறகு பலம், தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு செவ்வாய், 2, 1 வடக்கு தெற்கு, வெள்ளை நீலம் புதன். ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் உங்கள் மேலே இருக்குது. 2 நாளும் காலையில் விநாயகருக்கும் ராத்திரி முருகப்பெருமானுக்கும் தீபம் போடணும். அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி இருக்காது, வைத்தறிச்சல் இருக்காது, உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. கலக்கிறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். அனுகூலமான எண் 1, 2 வடக்கு கிழக்கு, பச்சை மஞ்சள் செவ்வாய், 7, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம் புதன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 2 நாளுமே ஏகப்பட்ட பொறாமையும் வைத்தறிச்சலும் உங்கள் மேலே இருக்குது. 2 நாளும் காலையில் விநாயகருக்கும் ராத்திரி முருகப்பெருமானுக்கும் தீபம் போடணும். அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி இருக்காது, வைத்தறிச்சல் இருக்காது, உறுதி. நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.